ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்ன அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திமுக இணைய வேண்டும், இணைவதனால் பலன் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் இருவரையும் இரு துருவங்களையும் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பலன் அளிக்குமா அளிக்காதா, இது எந்த வகையில் அவர்களுக்கு பயன்படும் என்கிறத பார்ப்போம். இந்த சோழி பிரச்சனை அடிப்படையில் நம்ம போட்டு பார்க்க போறோம். இந்த சோழி பிரசன்ன அடிப்படையில் பலன்களை பார்க்கும் பொழுது திரு எடப்பாடி அவர்கள் திரு டிடிவி தினகரனுடனோ ஓபிஎஸ் உடனோ சசிகலா அம்மையாருடனோ இணைவதற்கான வாய்ப்புகளை காட்டவில்லை. அவர் எப்படியாக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கட்சியினுடைய சூழ்நிலைகள் என்னவாகும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை சந்திக்கப் போகிறது அதிமுக? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திரு எம்ஜிஆர் அவர்களால் கட்டியமைக்கப்பட்டது. இன்று வரைக்கும் மக்களிடத்தில் பயணித்து வருகிறது. ரெட்டலையை காமிச்சாலே ஓட்டு போட்டுருவாங்கங்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் இவர்களுடைய நினைப்பு சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் ஆகாது. இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சிகளை முடக்குவதற்கான சில முயற்சிகளை உடன் இருப்பவர்களும் யானை தன் தலையில தானே மண்ணலி போட்ட கதையாக உடன் பயணித்தவர்களும் பயணிக்க போகிறவர்களும் ஒரு சூழ்நிலையின் காரணமாக எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. இதன் மூலியமாக எதிர்கட்சிகளுக்கு நல்ல பலன்கள் அமையப் போகிறது. அப்போ இந்த பலனை எதிர்கட்சி அனுபவிப்பதற்காக இவர்களுக்குள் சரியான குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது. அரசியல் என்றாலே சூழ்ச்சிதான். அப்ப இந்த சோழி பிரசன்னம் காட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அதிமுகவுக்கோ அதிமுக தலைமைக்கோ அதிமுக உறுப்பினர்களுக்கோ நேரம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. இவர்கள் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்தில், அதாவது ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், ஒரு அண்ணன் தம்பி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒரு வீட்டுல ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும் பங்கு இல்ல, 3 பேர்த்துக்கு மட்டும் பங்கு இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு எப்படி சூறையாடப்படுமோ அதே போல் அந்த கட்சியை சூறையாடுவதற்கான மனநிலையை இது தயார் செய்து வருகிறது. ஆகையால் அந்த தலைமையில் இருப்பவர்கள், அந்த உறுப்பினர்கள் இத்தனை ஆண்டுகளாக கட்டியமைத்த சூழ்நிலையை நினைத்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் நலமாக இருக்கும். ஆனால் சோழி பிரசன்ன அடிப்படையில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை காட்டவில்லை. இது எதிர் தரப்பினருக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுப்பதாகவே அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போறதாக இருந்தால் இந்த அதிமுக கட்சி முடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட காட்டுகிறது. அப்போ இன்னும் அது பலகீனப்படுகிறது. ஆகையால் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு பயங்கரமான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாக கருதப்படுகிறது. வரக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை மேலும் விஸ்வரூபம் எடுக்கும். அதனால அடுத்த வாரங்களெல்லாம் இந்த பிரச்சனை ரொம்ப விஸ்வரூபமா நம்ம பார்க்கலாம். இந்த இன்னும் 10 நாளைக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் ரொம்ப காரசாரமா பிரச்சனைகளுக்குள்ளாவதான் பார்க்கலாம். அப்படியே அவர்களுக்குள் பேசி ஒரு சுமூக தீர்வுக்கு வந்தாலுமே கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தர் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். காலப்போக்கில் இதனுடைய சூழ்நிலைகள் இதுக்கு சாதகமாக இல்லை என்பதையே காட்டுகிறது. நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.